ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் டேக் ஒரு 2-3 நாளாக டபுள் டெக்கர் வீடியோ ரெடி பண்ணி போடுங்க சாம்சங் சொல்லி போட்டிருந்தீங்க. ஒரு ஷாப்லேருந்து சாம்சங் M31s ரீஸ்டார்ட், அதான் காமன் ப்ராப்ளம், லோவர் ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டாக நம்ம எதுவும் வீடியோ கட் பண்ணாமல் என்னென்னலாம் பண்ணுறோம், எவ்வளோ டெம்பரேச்சரில் பண்ணுறோம், இந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டபுள் டெக்கர் நம்ம பண்ண முன்னாடிக்கே நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்னென்னலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நம்ம இந்த சிபியை சுற்றி ஒரு ஒயிட் க்ளூ இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. இது M31s, M30, M21லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு அதில் ஃப்ரீ ஹீட்டில் நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த சைடில் இருக்க காம்பனண்ட்டு, இந்த குட்டி குட்டி காம்பனண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி அந்த குழுவோடு சேர்ந்து வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம குழுவை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஹார்டாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும், ஆனால் கட் பண்ணிக்கிறது நல்லது. குழுவை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பார்த்தா இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த CPU அந்த நைப் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும், கொஞ்சமாக பேஸ்ட்டு வரும். அதில் நம்ம பேசி காம்பனண்ட் கூட டச் ஆகிருக்கும். நம்ம சிவி ரிமூவ் பண்ணையில் அந்த காம்பனண்ட்டும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஓகே, கொஞ்சம் தான் இருக்கும், பார்த்தா தெரியும், கொஞ்சம் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஹீட். ஃப்ரீ ஹீட்டு ஃபஸ்ட்டு ரேம் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறமா CPU. ஃப்ரீ ஹீட் கொடுக்காமல் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், டேமேஜ் ஆகிரும். ரேம் எடுக்க ட்ராக் போயிடும், இல்லை ரொம்ப உருகிரும். அதனால் ஃப்ரீ ஹீட் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் இங்கே ஒர்க் பண்ண போனால் அது பழகிரும், எவ்வளோ நேரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த ரேமோட எண்ணமை பொறுத்து, CPUவை பொறுத்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா ஒர்க் பண்ண போனால் கிடச்சிரும். ஃப்ரீ ஹீட் தேவையான கொடுத்துட்டோம். இப்போ ஃபுல் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கிறோம். 380-40, இது காமனாக 320-40 யூஸ் பண்ணுவாங்க. ஏசி ரூமுங்கிறதுனால கொஞ்சம் கூலிங் நிறையாவே இருக்குது. நமக்கு 380 தான் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரேம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். பார்த்தா தெரியும், கட்டிங் கரெக்டாக வந்திருக்கும், ரொம்ப உருகாமல் பாருங்கள், ஃப்ளாட்டாக வந்திருக்கா. இதே மாதிரி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரொம்ப உருகிருச்சு அப்படின்னா CPU வந்து கீழே ரொம்ப மெல்ட் ஆகி ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப ஜாயிண்டான மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. கரெக்டான ஃப்ரீ ஹீட்லேயே எடுத்துடணும். இப்போ நம்ம ரேம் ரிமூவ் பண்ணிட்டோம், அடுத்தது CPU ரிமூவ் பண்ணுவோம். அதே தான், ஃப்ரீ ஹீட் ஃபஸ்ட்டு, ஹை டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடாது. ஃப்ரீ ஹீட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணணும். SMD பிடிக்கிறதும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்க பழகிக்கணும். கொஞ்சம் சாய்வலாக பிடிச்சிங்க அப்படின்னா நியர்பை இந்த UPSலேயோ சார்ஜிங் ஐசிலேயோ அந்த டெம்பரேச்சர் பட்டு மேபி அதில் இருக்க பால் அவுட் ஆகலாம். அப்போ அதை ரீவர்க் பண்ணுற மாதிரி வரும். அப்போ ஒர்க் பண்ணுறப்பவே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணிடுங்க எப்போவுமே. ஃப்ரீ ஹீட்டு நம்ம பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, லைக் கடுப்பாக இருக்கவங்களோட வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு 1.5 நிமிஷங்கிறப்ப ஒரு நம்ம கையில் இந்த நம்ம ஒரு சுற்றுறோம் இல்லையா, இது வந்து ஒரு 130-100 150 சுற்றுக்குள்ளே வரும். இப்போ வந்து என்ன இது கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹை டெம்பரேச்சர் வச்சிடக்கூடாது. நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக பண்ணுறீங்க வேலை அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்.
ஹை டெம்பரேச்சர் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் முன்னாடிக்கே கொஞ்சம் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹை டெம்பரேச்சர் வச்சிடலாம். 380 + 40. இது வந்து ஒரு 30 ரவுண்டு, அதாவது ஒரு 30 செகண்ட். அப்போ வரைக்கும் வந்து உள்ளே விட்டு புல் பண்ணி தூக்கணும்னா வந்துடும். சிபி ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. நான் சொன்னால ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு கட் பண்ணணுன்னு, அப்படி நம்ம கரெக்டாக பண்ணியுமே ஒரு காம்பனண்ட் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்தாலும் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஃபைனலாக பண்ணுங்கள். அப்புறம் எல்லாம் மறந்துட்டோம்னா அதான் ஃபிஃபோராக வச்சுறது நல்லது, வேலை முடிஞ்சிடும். ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் கட்டாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் எம்சி, இது நோ கனெக்ஷன் தான். இது நம்ம நோ கனெக்ஷன் இல்லாமல் எடுக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் மதர் போர்டு டேமேஜ் ஆகிடும். அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ ஹீட் மட்டுமே ஒரு 5 நிமிஷம் இதுலேருந்து ஒரு 6-7 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் மட்டும் கொடுத்துட்டு ஹை டெம்பரேச்சர் ஹெவியாக கொடுத்து டக்குன்னு ரிமூவ் பண்ணலாம். அது வந்து வீண் வரையும், அப்படிலாம் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம இந்த மெத்தடில் இதெல்லாம் என்சி தான், பிரச்சனை இல்லை. ரேம் வந்து சாம்சங் ரேமு, யூஎஸ் தான் மைக்ரானு. இது கொஞ்சம் டேஞ்சரு, நான் அது பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து ரேம் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்னு சில செக்கிங் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்துட்டு போனால் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கோம். மைக்ரான் ரேம் இருந்தால், சாம்சங் ரேம் இருந்தால் அது லைஃப் வருமா வராதா அப்படிங்கிறத சம்திங் ரீடிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரீடிங் ரொம்ப லோவாக இருந்தால் வேறு ரேமு தான் மாற்றி கொடுக்கணும். இல்லாத கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லைஃப் ரேமுக்கு வரும். அப்புறம் ரீவால்வ் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மதர் போர்டை க்ளீன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா சிபிஐ க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு ரீவால்வ் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு மதர் போர்டு க்ளீனிங் ப்ராசஸ். ஃப்ளக்ஸ் பேஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெவியாக பண்ண வேணாம். டிடோலெக்ஸ் தான் 360 தான் நம்ம யூஸ் பண்ணுறது, காமனான ஒரு டெம்பரேச்சர், அதுவே போதுமானது. ஆல்ரெடி இருக்கிற ஃப்ளக்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா, சாரி பிபிடி, அதை ஃபஸ்ட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விக்கு வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம அடித்த ஆல்ரெடி நம்ம கொடுத்துருமுள்ள டெம்பரேச்சரு அதில் லைட்டாக இதெல்லாம் கொஞ்சம் லேயர் லைட்டாக கொஞ்சம் சாம்சங் லேயர் லைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி கீழே பேடு டேமேஜ் ஆகலாம். அதனால் ஃபஸ்ட்டு விக்க வச்சு தைக்காமல் அந்த மாதிரி அதில் ஆல்ரெடி இருக்க பேஸ்ட்டை டிப் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ விக்க வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த சைட்லலாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக பேஸ்ட் இருக்கும், பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அந்த நம்ம டெம்பரேச்சரும் விக்கும் சேர்ந்து அந்த சுற்றி இருக்கிற குட்டி சின்ன சின்ன காம்பனண்ட்லாம் வந்து மேபி இந்த விக்கோட ரொம்ப டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா ஒட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது தான் சிறந்தது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம துணி வச்சு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் மறுபடியும் கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
மறுபடியும் சொல்கிறதான், சிபியூ ஒர்க் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் டெட் வாரண்டி கடைக்காரங்கிட்டையும் சரி கஸ்டமர்கிட்டையும் சரி வாங்குறதில்ல. ஏன்னா நம்ம வேலை கொஞ்சம் பொறுமையாக பண்ணிடுவோம். அது கஸ்டமரு கடைக்காரங்களோ இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணுறீங்க அப்படின்னு திட்டுனாலும் பரவாயில்ல, நம்ம வேலை சைடு பொறுமையாக நீட்டாக பண்ணி கொடுத்துடணும். நமக்கு தான் தெரியும், அவசரப்பட்டு பண்ணோம்னா மதர் போர்டு டேமேஜ் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நம்ம சைடு கரெக்டாக இருக்கணும். ஒயிட் கிளாத் வச்சு நம்ம வழக்கம் போல் தொடச்சிக்கிடுவோம். ரிலைப் லிக்விட் யூஸ் பண்ணுங்கள், டின்னர் யூஸ் பண்ணாதீங்க. டின்னர் ஐசி ஒர்க்குக்கு அழகு இல்லை. ஓகே, ஓரளவு போயிடுச்சு. இப்போ இந்த நைஃப் வச்சு லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த குழுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் தான் யூஸ் பண்ணணும், ஃபுல் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் டேமேஜ் ஆகிரும். கொஞ்சம் குழு இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் விற்க வச்சு க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். ப்ராசஸ் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்பில் கரெக்டாக தெரியுதான்னு பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். பொறுமையாக பாருங்கள், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டபுள் டக்கர் மேலே உள்ள பயம் போயிடும். க்ளீன் பண்ணால ஒரு ஜம்பர் மட்டும், ஒரு பேடு மட்டும் லைட்டாக எடுத்துகிட்ருக்கு. அது நம்ம வேணால் அண்டர் ஜம்பர் அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன். மேபி அது டேமேஜ் ஆனால் அண்டர் ஜம்பர் அடிச்சுக்கிறோம். அதெல்லாம் பேடு மிஸ் ஆனாலும் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. அண்டர் ஜம்பர் அடிக்க கற்று வச்சுருக்கணும். ஓகே, தேவையான அளவு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒயிட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். அந்த டேமேஜ் ஆகிருக்கலாம் என்சி தான், பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, பிட்மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதை காப்பாற்றுறதுக்காக சிபியூவையோ போர்டையோ பழிச்சாக்கிடக்கூடாது. என்சி போனால் பிரச்சனை இல்லை, நமக்கு நோ கனெக்ஷன் தான் அதெல்லாம். நிறைய பேர் இன்ஸ்டாவில் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டு ஆளுங்க கிடையாது, ஃபாரின்காரங்க. இது எல்லாம் ஃபாரின்காரங்க நார்த்துலலாம் ஒரு பேடு கூட போகாமல் எடுத்திருக்காங்க. பட் அப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வேலை கரெக்டாக ஆகணும்னா நம்ம பேசிக்காக என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணால் ரெடியே.
ஒரு சில இடத்துல மட்டும் பால் சின்னது பெருசு இருக்குது. நம்ம நைப் வச்சு எப்பவும் போல் அதை சரி பண்ணிக்கிடுவோம். பொறுமையாக தான் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக பண்ணிங்கன்னா பேட் போயிடும். வச்சும் கண்டினியூவாக போட்டு தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது. டயர் தேவையில்லாமல் டேமேஜ் ஆகும். பொறுமையாக பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஒரு 99% கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு சில இடத்துல மட்டும் அப்படி இருக்குது. நம்ம கண்டினியூவாக டெம்பரேச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்க வேணாம். நம்ம அப்புறம் ஃபைனலாக ஒரு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சிபியும் ரேமையும் ரீவால்வ் பண்ணுவோம். இது பெரிய எண்ணெய் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக டெம்பரேச்சர் தாங்காது. மைக்ரோ எண்ணெய் வச்சு மட்டும்தான் இந்த சிபி க்ளீன் பண்ணணும். சின்ன எண்ணெய் வச்சு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். பெரிய எண்ணெய் வச்சு பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் கொஞ்சம் லோ டெம்பரேச்சரில் வச்சு பண்ணணும். லைனில் வச்சு பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் சிபி சேஃப். இல்லாட்டி சிலர் டபுள் டேக்கர் பண்ணுவாங்க, பண்ண பின்னா லோ புட் போயிடும், சிபி ஷார்ட்டாக இருக்கும். அது காரணம் வந்து டெம்பரேச்சர்னால தான் ஆகும். இப்போ நம்ம வந்து சின்ன எண்ணெயில் பண்ணுறது தான் நல்லது. நம்ம விக்கு வச்சு க்ளீன் பண்ணும்போது பெரிய எண்ணெயில் க்ளீன் பண்ணலாம். அது ரொம்ப ஹார்டாக போட்டு அதை அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மேலோட்டமாக டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் பெரிய எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும். ஓகே, ரொம்பவும் கண்டினியூவாக டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடாது, சிபியூ முடிஞ்சிடும். அதனால் அவ்வளோ பேஸ்ட்டு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நைப் வச்சு ட்ரை பண்ணிக்கிறோம். ரீகேட்டு
இதே பிளேட், அதே பிளேட் நம்ம இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அதே பிளேடு தான். கொஞ்சம் பொறுமையாக ஓகே. ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிபிடி அப்ளை பண்ணி கிரேவிட்டாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணலாம். இதுதான் சேஃப். அதை விட்டுட்டு நம்ம விற்க வச்சு சில இடத்துல கிரேவிட்டாக இருக்குன்னா அப்புறம் நம்ம அயனை வச்சு டிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த இடம் டேமேஜ் ஆயிரும். இது பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் சக்ஸஸ் ஆகிடும். அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவசர அளவுக்கு ஒன்றும் இந்த வேலையில் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக தான் பண்ணணும். இல்லை மதர் போர்டில் ஏதோ ஒன்று 2 பேடு க்ளீன் பண்ணும்போது மேபி டேமேஜ் ஆகலாம். ஏன்னா சாம்சங் போர்டு எப்படி தானே இருக்குது, டேமேஜ் ஆகலாம். அப்படிலாம் ஆனால் 100 ஜம்பர் மேக் பண்ணலாம். அதுக்கெலாம் ஒன்றும் பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ விற்க வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி வரலன்னா இங்கே கிரேவிட் இருந்தால் அதையும் டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 40-50% இடம் தான் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அகைன்னு நம்ம குட்டி எண்ணெய் வச்சு டிப் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குட்டி எண்ணெய் வச்சு டிப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அந்த ஸ்டீல் ப்ரெஸ் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணோம்னா போதும், அவ்வளோ சரியாயிரும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், சில இடம் மட்டும்தான் உங்களுக்கு சில்வராக இருக்குது, சில இடமா வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவிட்டாக தான் இருக்குது. நம்ம சின்ன நல்லா டிப் பண்ணி நம்ம பொறுமையாக எதுவும் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த சைடை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்புறம் அங்கிட்டு நம்ம ட்ரம்மை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரம்மை ரப்பிடலாம்.
ஒரு வேலை சுத்தமாக செய்யலை, டைம் எடுக்கும், நீங்கள் அதுக்காக டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணாதீங்க. எந்த வேலை பண்ணும்போதும் பொறுமையாக பண்ணுங்கள். சிபி ஒர்க்லாம் ஓரளவு சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்மளால் எந்த சிபி இருந்தாலும் பண்ண முடியும்னு ஒரு மெத்தனை இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி நினச்சி பண்ணுங்கள். அப்போனா தான் எல்லா வேலையுமே சக்ஸஸ் ஆகும். சாம்சங் டபுள் டக்கரு ஃபால் ஃபைண்டிங் வேலை இல்லை, ஜஸ்ட் ரீவால் ஒர்க்குனால தான் நம்ம புதுசாக வீடியோ எடுத்து என்னத்தை போட்டோன்னு இருந்தேன். அப்போ நீங்களாம் கேட்க வேண்டியதான், அப்புறம் வீடியோ எடுத்து இப்போ போட்டுட்ருக்கேன். நம்ம காமன் ப்ராப்ளம் தானே இதெல்லாம். வீடியோ முழுசாக பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஒரு டபுள் டக்கர் பண்ணையில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக பண்ணலாம். சிங்கிள் லேயர் மேலே ஒரு ரேம் வருது அப்படி நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இதை போட்டு ஐயோ டபுள் டக்கரா அப்படிலாம் நினச்சிக்க வேணாம், சிம்பிளாக பண்ணுங்கள், ரேம் இல்லாமல் ரெடியாகும். ஒரு 95% எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக இருக்கும். விக் வச்சு ஒருக்கா க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல கிரை விட்டுருந்தாலும் மறுபடியும் டிப் பண்ணிவிட்டு இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1-2 இடத்துல மட்டும் கிரே அவுட் இருக்குது. இப்போ அதையும் நம்ம டிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈவனாக வைக்கணும்.
ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து கிளியராக ரீபால் பண்ணுற பக்குவம் அளவுக்கு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ட்ரம் சைடு. எந்த பாலும் டேமேஜ் இல்லை, கிளியராக இருக்குது. ரீவால்வ் பண்ணால் போதும், அந்தளவுக்கு இருக்குது. எங்கேயும் பெருசாக கிரேவுட் இல்லை, எக்ஸ்ட்ரா பேஸ்ட் இல்லை. அப்புறம் ஒரு சைடு கம்ப்ளீட்டடு, ஒரு சைடு கம்ப்ளீட்டாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடு இதுவும் சின்ன எண்ணெய் வச்சு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா இருக்க பிபிடி இருக்குல்ல, பழைய பிபிடி, அது எல்லாம் எல்லா ஹோல்ஸ்லேயுமே இருக்கிறத ஒன்ஸு டிப் பண்ணி எடுத்துருங்க. எல்லா சைடும் எடுத்துட்டோம். நம்ம கிளாத் வச்சு இப்போ க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ இந்த இருக்கிற இது எல்லாமே பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு இது இருந்தால் நீங்கள் ட்ரம் ரப்பும்போது இது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீ ஹீட் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்துங்க. எல்லாமே ட்ரம் புல் பண்ணும்போது ஊட வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராப்பராக வந்து ட்ரம் வந்து ஃபுல்லாகாது. மறுபடியும் ப்ளக்ஸ் போட்டு இன்னமே கொஞ்சம் ப்ராப்பராக பழைய பிபிடி இருக்குது, எல்லா பிபிடியும் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒயிட் கிளாத் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். க்ளீன் ஆகிட்டா ஓகே, இல்லைனா மறுபடியும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓரளவு க்ளீன் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப டீப்பாக இருக்குன்னு கேட்டால் இல்லை. சில இடங்களில் அந்த பழைய பிபிடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம லைட்டாக ப்ளக்ஸ் பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக எடுத்துருவோம். இந்த ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற டைம் தான் உங்கள் வேலையை கம்ப்ளீட் ஆகும். இதில் சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு சரி கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லிவிட்டிங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ரீபால் பண்ணும்போது பால் உள்ளே அசம்பிள் ஆகாது. அப்படியே கொஞ்சம் பிடிச்சோன்னா பபுள் மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா இருக்க பால் எங்கேயாவது பேஸ்ட் வந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது தான் சிறந்தது.
இது ஒரு சைடு க்ரௌண்டும் ஒரு சைடு தான் ரேம் கனெக்ஷனும் தெரியும். ஆனால் வந்து க்ரௌண்ட் சைடுமே ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் ரீபால் பண்ணி வைக்கும்போது மேபி ரேம் ப்ராப்பராக அசம்பிள் ஆகாமல் போகலாம். இப்போ ஃபுல்லாக பிபிடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ரீபால் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகிடும். இன்னுமே கொஞ்சம் பிபிடி அங்கங்கே இருக்குது, அதையுமே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணால் பண்ணிங்கன்னா பால் ப்ராப்பராக அசம்பிள் ஆகாது, பப்புள் மாதிரி வெளியில் வந்துடும். அப்புறம் அவ்வளோ நேரம் பண்ண ஒர்க்கும் வீணாக போயிடும். ஓகே, இப்போ பிபிடி அப்ளை பண்ணி காமனாக நம்ம ஒரு ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். அதையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணுறப்ப நீட்டாக இருக்கும். 183 மெக்கானிக்கு தான். டபுள் டெக்கருக்கு மெக்கானிக் ஓரளவு பிரச்சனை வர்றதில்ல, கரெக்டாக இருக்குது. இது வந்து ஃபைனல் ரீபால் கிடையாது. ஆல்ரெடி அங்கே பழைய பிபிடி உள்ளே இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பேசிக்காக ரீபால் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபைனல் ரீபால் பண்ணுவோம். ஆனால் இது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ட்ரம் இது டபுளாக ஒர்க் பண்ணுறவங்களும் தெரியும். இந்த ட்ரம்மை ப்ராப்பராக க்ளீன் பண்ணலைனாவோ இல்லை பால் முன்ன பின்ன இருந்தாவோ நம்ம பண்ண ஒர்க்கு எல்லாம் வீணாப்பில் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க். சைட்லலாம் அந்த ஒயிட் கிளாத் வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீபால் பண்ணுங்கள். அந்த சைட்லலாம் பிபிடி இருக்கக்கூடாது. நம்ம மதர் போர்டில் அசம்பிள் பண்ணும்போது அது ஜம்ப் ஆகி பக்கத்தில் இருக்க ஐசிக்குள்ளே அந்த மாதிரி போச்சுன்னா டேஞ்சர். அதனால் க்ளீன் ஒர்க் பண்ணுறப்ப நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் சிறந்ததாக இருக்கும். ஓகே, இப்போ பேசிக்கான ரீபால் தான். இப்போ நம்ம ரீவால்வ் பண்ணதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீவால்வ் பண்ணுறப்ப நீட்டாக வந்துடும். இப்போ ஆல்ரெடி நம்ம உள்ளே இருந்துச்சுல்ல, அங்கே இது சின்னது பெருசு அது எல்லாம் கூட இது போய் ஜாயிண்டாக இருக்கும். அப்போ நம்ம அயனை வச்சு டிப் பண்ணி எடுக்கிறப்ப எல்லாமே நீட்டாக ஈவனாக க்ளீன் ஆகிரும். அப்புறம் ரீவால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பால் ஈவனாக வரும். ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ரீகம்ப்ளைண்ட் வராது, உங்களுக்கு ரேமோ சிபிஓ டேமேஜ் ஆகாது, வேலை சுத்தமாக இருக்கும். அதுக்காக அவ்வளோ பொறுமையாக தான் பண்ணி ஆகும். நம்ம டபுள் டெக்கருக்கு வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறோம், டெட் வாரண்டி வாங்குறதில்ல. ஆல்ரெடி நம்மகிட்ட பண்ணிட்டு போன கஸ்டமர் டீலருக்கு தெரியும். இந்தளவு பொறுமையாக பண்ணுறதுனால தான் வேலையும் நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு வர டெக்னீஷியனுக்கும் நம்ம இதுதான் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வேலை ஓரளவு பழகிட்டாலுமே
பொறுமையாக பக்குவமாக பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்து தான் அனுப்புகிறோம். அதோட வந்துட்டு போனவங்களும் இப்போ டெட் வாரண்டி இல்லாமல் தான் வாங்கி பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பக்கத்தில் வச்சு ஆல்ரெடி இந்த ரீஸ்டார்ட் போர்டெலாம் ஸ்க்ராப் போர்டு வாங்கி ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க நல்லா பழகின பின்ன அவங்களே லைவ் செட் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே உட்காந்து சக்ஸஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. சந்தோஷமாக போகிறாங்க. அந்தளவு தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம எல்லா வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எந்தளவு நம்ம பொறுமையாக அந்த ஒர்க்கை பண்ணுறோம் அப்படி. ஒரு சைடு எல்லா ஹோல்ஸ்லேயுமே நம்ம பால் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். பிபிடி ஏற்கனவே இருந்ததும் நம்ம பண்ணதும் சேர்ந்து ஈவனாக எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பாஸ் பண்ணாமல் லைவாகவே எல்லாம் போட்டிருக்கேன். எதுவுமே நான் அந்த ஒரு எடிட் பண்ணவோ அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே என்ன பண்ணணும் ஆரம்பத்துலேருந்து ஸ்கூல் பிரித்ததுலேருந்து A to Z எல்லாமே அப்படியே தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலுமே நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிடுவேன். அந்த தப்பு நான் பண்ணேன், அதனால் இப்படி ஆச்சு, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க சொல்லிடுவேன். இப்போ வரைக்கும் நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல் ப்ராப்பராக தான் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பிபிடி அப்ளை பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 டைம் நல்லா நம்ம பிபிடி போட்டு க்ளீன் பண்ணதுனால எதுவுமே ஓரளவு தான் க்ளீனாக இருக்குது. ஓகே, ஆனால் பால் ரொம்ப சின்னது பெருசு இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிபிடி அப்ளை பண்ணி ரீபால் பண்ணால் கரெக்டாக இருக்குது. இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப பிபிடி ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ஓரளவு தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அந்த ஹோல்ஸுக்குள்ளே போய் பிபிடி இறங்காது. அப்போ ரீபால் பண்ணுறப்ப லைட்டாக 1-2 பால் உப்பிட்டு வந்துடும், மேலே பப்பிள் வந்துடும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிபிடி வீணாகும், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பாலும் ஈவனாக சின்னது பெருசு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம குளத்தை வச்சு க்ளீன் பண்ணிப்போம். சைடில் இருக்க பிபிடி சிபியூ சைட் இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு நீட்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கிறது சிறந்தது. ஓகே, பால் ஓரளவு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளோ பண்ண பின்ன தான் தெரியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு.
கொஞ்சமாக ப்ளக்ஸு ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. சிபியு கொஞ்சம் எண்ணம் கம்மியாக இருக்கும், அதனால் மேபி டெம்பரேச்சர் விட்டு ஒரு சைடாக ஒதுங்கிடும். அளவாக வச்சுக்கோங்க. இப்போ சிபியு அசம்பிள் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த கார்னர் அந்த ஏரமாக இருக்குல்லையே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம உள்ளே வச்சுருக்க ப்ளக்ஸ் வெளியில் வர வரைக்கும் பண்ண வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் ஆகும். எஸ்எம்டியை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சரை பொறுத்து. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. எப்போவுமே நான் சொல்கிற வார்த்தை இது தான். நீங்கள் யூஸ் பண்ணுற எஸ்எம்டியை பொறுத்து. 8620W யூஸ் பண்ணுறேன். 360/20 ஐசி அசம்பிள் பண்ணுறதுக்காக வைக்கிற ஹீட்டு டெம்பரேச்சரு ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம். இது கன்ஃபார்ம் கிடையாது. உள்ளே இருக்க பால் வெளியில், உள்ளே இருக்க பேஸ்ட்டு வெளியில் ப்ளக்ஸ் வர வரைக்கும் பண்ணுவோம். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அது தெரியும். சுற்றி உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா ப்ளக்ஸு வெளியே வந்துருச்சு. இப்போ சிபியு கரெக்டாக அசம்பிள் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லைட்டாக ஷேக் மட்டும் பண்ணிக்கலாம். அந்தளவு பண்ணால் இது கூல் டவுன் ஆன பின்ன ரேமை ரீபால் பண்ணி அசம்பிள் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்தது ரேம் ரீபால் பண்ணிடுவோம். இது ரேம் கலெக்டினோடய இருக்குது. நம்ம எதுவுமே என்ன பண்ணலை. எதுவும் சின்ன எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். பெரிய எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த லேயர் லைட்டாக டேமேஜ் ஆகிரும். குட்டியாக எண்ணெய் தான் நமக்கு. இந்த டிப்பு வந்து சன்ஷைனில் ஒரு டிப்பு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணேன். மைக்ரோ எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது. மீதி மார்க்கெட்டில் கொஞ்சம் வேறு ப்ராண்ட் இருக்குது, அதெல்லாம் நல்லா இல்லை. சன்ஷைனில் அது மைக்ரோ எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் தான் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நான் அதை டைம் கிடைக்கிறப்ப என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறதையும் ஷோ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா அதை வாங்கிக்கோங்க. ஓகே, எல்லா பாலும் ஈவனாக வந்துட்டோமா. இப்போ விக்கு வச்சு க்ளீன் பண்ணோம்னா ஃப்ளாட் ஆயிரும். இப்போ ரீபால் பண்ணால் ஒரே அட்டமில் ஆயிரும். ரேமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டபுள் டக்கர் ஒர்க் பண்ணுறப்ப இதை அப்படியே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். 100% சொல்கிறேன். உங்களுக்கு டெட் ஆகாது, போர்டு எதுவும் டேமேஜ் ஆகாது. கான்ஃபிடண்ட்டாக வேலை செய்யலாம். நீட்டமா ஓகே.
ஓகே, இப்போ ரேமு நம்ம ரீபால் பண்ணிக்கிறோம். அதே 183 தான். ஓகே, இப்போ பாலை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ரீபால் பண்ணிடுவோம். இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சின்னது பெருசாக இருக்கிறதும் இதில் ஈவன் ஆயிரும். அப்போ கட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஃப்ளாட்டாக வந்துடும். அவங்க ரீவால் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு பார்த்தேன், டைம் இல்லை. கண்டிப்பாக போடுறேன். ரீவால் இப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு போடுறேன். அதை பார்த்துட்டு அதிலே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே போதும் அப்படின்னு. இல்லை அப்புறம் நீங்கள் வந்தால் தான் என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னாலும் வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாக சொல்லி கொடுத்துரும். ஓகே, இப்போ சின்னது பெருசு ஒன்று ரெண்டு இருக்க சான்ஸ் இருக்குது. லைட்டாக கட் பண்ணிடுவோம். கட் ஆகுறது தெரியுது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆமாம், இப்போ ரேமை மெல்ல வெளியே எடுத்துகிட்டு பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா கட் ஆகிரும். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் போட்டு ஆன் பண்ணிடுவோம். ஒரு பால் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய எக்ஸ்ட்ரா இருக்க ப்ளக்ஸ்லாம் கீழே விட்டுறணும். இல்லைனா நீங்கள் ப்ளக்ஸ் அதிகமாக இருந்தால் ரேம் நழுவி வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கீழே விட்டுருங்க. தேவையான அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம ரேமை மதர் போர்டில் அசம்பிள் பண்ணிடுவோம். ரேம் கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையட்டும். சாம்சங்கில் நீங்கள் ரேம் வைக்கும்போது நீங்கள் சிபி வைக்கும்போது டைரெக்ஷன் பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், பால் சின்னதாக இருக்கா. இது எல்லா சாம்சங்லுமே கீழ் சைடு வரும். இது பெருசாக இருக்கா, இது வந்து டாப் சைடு வரும். பெருசாக இருக்கிறது, இந்த சின்னமாக இருக்கிறது வந்து கீழ் சைடு வரும். இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்னன்னா அதில் எக்ஸ்ட்ரா ப்ளக்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது. சிபியூ லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ப்ளக்ஸ் ரொம்பலாம் ஆட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக கொஞ்சமாக பட்டும் படாமையும் அந்தளவு வந்தால் போதும். இப்போ ரேம் வச்சுருவோம். சுற்ற ஒன்றும் இல்லையே.
பார்த்தா தெரியும், கீழ் சைடு சின்னது. ஓகே, ஈவனாக வச்சுக்கோங்க. அது ரேம் வச்சுட்டு ஷேக் பண்ணும்போது சிபியும் சேர்த்து ஷேக் பண்ணாமல் ரேம் மட்டும் அளவாக ஷேக் பண்ணுங்கள். இப்போ அதே தான் 360 20. அதே தான் நம்ம ரேமில் ரீபால் பண்ண ப்ளக்ஸும் நம்ம சிபியில் வச்ச ப்ளக்ஸும் லைட்டாக வெளியில் ரிலீஸ் ஆவாங்க. அது வரைக்கும் நம்ம வார்ம் பண்ண வேண்டியதான். இது வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் ஆகும். நீங்கள் இந்த ஒர்க்லாம் பண்ண உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்குவம் வந்துடும். நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, 1 நிமிஷம் 1.5 நிமிஷம், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும். நல்லா வேலை பழகிட்டிங்கன்னா காஸ்ட்லி எஸ்எம்டின்னு கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற ஒரு நார்மலான ஒரு குயிக் 8x7 2008 அந்த மாதிரி ஒரு நார்மல் குவாலிட்டி எஸ்எம்டியில் கூட அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரணும், வந்த பின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நல்ல எஸ்எம்டி யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங்னால உங்களுக்கு கஸ்டமர் டேட்டா ரிஸ்க் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை, கஸ்டமர் டேட்டா இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த வேலையை பொறுமையாக பண்ணுற அளவுக்கு பக்குவம் வேணும். நம்ம வேலை கரெக்டாக பண்ணாலுமே நம்ம வச்சுருக்க எக்யூப்மெண்ட் கொஞ்சம் தரமில்லாததோ இல்லை ரேட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்போ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் காசு பார்க்காம நல்ல பொருளாகவே வாங்கி வச்சுக்கோங்க. டிசி, மைக்ரோஸ்கோப்பு, அயனு, அப்புறமா வந்து எஸ்எம்டி ஃப்ளையர் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்காம நல்ல பொருளாக வாங்கி போட்டுட்டு வேலையை நல்லா பார்த்து அதுக்கப்புறமா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவர் பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். பெருசாக அட்வைஸ் பண்ண மாதிரி கிரிஞ்சியாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ரேமில் உள்ள பால் வந்து வெளியில் வந்துருச்சு. பார்த்தா தெரியுது. லைட்டாக ஷேக் பண்ணணும், ரேம் மட்டும் ஷேக் பண்ணணும், சிபிஐ ஷேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ கூலிங், அதாவது டெம்பரேச்சர் கூலான பின்ன செக் பண்ணிடுவோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செக் பண்ணிக்கலாம். ஓகே, மொபைல் ஆன் ஆயிடுச்சு, லோகோ வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே கஸ்டமர் வெளியில் கொடுத்து ப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டில் வந்து நிற்கிது. சரி, ஓகே, கஸ்டமரை பற்றி எதுவும் சொல்லலை. கடைக்காரங்கிறதுனால அவங்க அப்படியே டைரெக்டாக கஸ்டமர் வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சைடு நம்ம ஒர்க்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது செட்டப் முடிஞ்சதுமே உங்களுக்கு நான் ஒரு சின்ன கைடன்ஸ் பண்ணுறேன். அதில் வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்த கண்டிஷன் வந்து ஹேங்லோவோ என்னென்னா ஒன்று கஸ்டமர் சாம்சங் ஆத்தரைஸ் எடுத்து போயிருந்தால் அவங்க கண்டிப்பாக ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்தது செக் பண்ணியிருப்பாங்க. இல்லை கஸ்டமர் வெளியில் ஹேங்லோவோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம், அதனால் டேட்டா கிடைக்கல. இது நம்ம மிஸ்டேக் இல்லை, கஸ்டமர் மிஸ்டேக் தான். இப்போ நம்ம மொபைலுக்கு நம்ம ரீபால் பண்ணால பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நோட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக எழுதி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்தது சாம்சங் M31s அண்ட் அப்படியே ஸ்டக் லோகோ. இந்த சாம்சங்லேயே இந்த ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் சார்ஜ் போட்டு பாருங்கள். சார்ஜ் வந்து ரவுண்ட் போட்டு இப்படி சிம்பிள்லே இருக்கும். எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் இப்படி இருக்கும். இப்படி இருந்து ஹேங்லோவில் இருந்தால் ஒரு பர்டிகுலர் மாடல் ஆல்ரெடி நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. M31s, M21s, M30s இது எல்லாமே ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான். ஹார்ட்வேர் ப்ராப்ளம். இது வந்து CPU ப்ளஸ் ரேம் ரீபால் பண்ணால் போதும். ரேம் மட்டும் ரீபால் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் அப்படி நம்ம ரேம் மட்டும் ரிமூவ் பண்ணையில் டெம்பரேச்சர் கீழே போய் கொஞ்சம் நாளில் ரீகம்ப்ளைண்ட் வரும். இது பர்மனெண்ட்டாக ரெடி பண்ணி அனுப்புறதுனா CPU ரேம் ரெண்டுமே நம்ம ரீபால் பண்ணி அனுப்பிடணும். இதுவே நீங்கள் சார்ஜ் ஹேங்லோவோ கம்ப்ளைண்ட் இருக்குது, சார்ஜ் போடும்போது உள்ளே ஒரு 13%, 14% காமிச்சிச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு. இது சாஃப்ட்வேர். இது நீங்கள் ரீபால் பண்ணாலுமே அதாவது ரீபால் பண்ணாலும் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி வரும். இதை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் ரீபால் பண்ணாமல் ஃப்ளாஷ் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிடும். இது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் தான். ஆனால் இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ரீபால் பண்ணி விட்ருவாங்க. ஒரு வேளை ஃப்ளாஷ் பண்ணி ஆகாத பட்சத்துக்கு வேணால் நம்ம ரீபால் பண்ணிக்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் காமிக்குது ஆனால் ஹேங்லோவில் இருக்குன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு. எந்த பர்சன்டேஜுமே காமிக்கல, அந்த சார்ஜிங் இண்டிகேஷனோட இருக்க எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டால் இருந்தாலும் ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ அங்கே நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போயிருக்கும்போது ஹேங்லோவோ வந்திருக்கும், ஆனால் சார்ஜ் போட சார்ஜ் ஏற அந்த இண்டிகேஷன் காமிச்சிருக்காது. அப்போ சாம்சங் ஆத்தரைஸ் உங்களுக்கே தெரியும், ஆத்தரைஸ் சர்வீஸ்லாம் எடுத்தோன்னா ஃப்ளாஷ் தான். எதுக்கு எடுத்தாலும் ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு ஃபைல் ஓட்டி விட்ருவாங்க. ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கனால நம்ம டேரெக்டாக காப்பாற்ற முடியலை. அது நம்ம மிஸ்டேக் இல்லை, ஆனால் வேலை நம்ம கிளியராக பண்ணிட்டோம். இன்னொன்று, CPU ஒர்க் பண்ணும்போது நல்ல PPT யூஸ் பண்ணணும். ரொம்ப பழைய PPT யூஸ் பண்ணக்கூடாது. 183 டபுள் டக்கருக்கு நம்ம மெக்கானிக் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் லேயருக்கு வந்து பாங்காங் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாங்காங் யூஸ் பண்ணுவோம். இது நல்லாயிருக்கும். டபுள் லேயருக்கு இது. வணக்கம், என் பேர் ஆனந்தகுமார். நான் கோயம்புத்தூரில் சௌரிபாளையத்துலேருந்து வரேங்க. வணக்கம், என் பேர் ரவி, நான் ஆனைக்கட்டிலேருந்து வரேன். என் பேர் முகமது ஃபாரூக், நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் கோபிநாத், நான் காரமட்டையிலேருந்து வரேன்.